வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு வியாபாரிகளும் அவங்க கடை வாசலில் லோடு கணக்கில் இந்த விஷத்தை வாங்கி அடுக்கி வச்சுருக்காங்க. நம்ம குழந்தைங்கள மார்க்கெட்டுக்கு இல்லை ஸ்கூலுக்கு எங்கேயா கூட்டிகிட்டு போகும்போது இதை பார்த்த உடனே கேட்பாங்க, அழுவாங்க, அடம் பிடிப்பாங்க. குழந்தைங்க கேட்குறாங்க அப்படின்றதுக்காக இந்த பாய்சனை வாங்கி கொடுத்துறாதீங்க. ஏன்னா போன வருஷம் மட்டும் இதை சாப்பிட்டு நிறைய குழந்தைகள் இறந்துருக்காங்க அப்படின்ற வீடியோ வந்து வைரலாக பரவுச்சு. நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லை. உங்களுடைய கண்ணுக்கும் என்னோட கண்ணுக்கும் இது பார்க்குறதுக்கு ஜூஸ் மாதிரி தெரியலாம். இதில் கலக்கிறது வந்து கெமிக்கல். இது வந்து ஒரு வாரத்துக்குள்ளே கெட்டு போயிடும். அதுவும் இவங்க வந்து வியாபார நோக்கத்துக்காக பார்த்த உடனே வாங்கணும், பளிச்சுன்னு தெரியணும் அப்படின்றதுக்காக பல மாதங்களாக வெயிலே வச்சு காய வைக்கிறாங்க. வெயிலில் படும்போது அந்த கெமிக்கல் வந்து கெட்டு அது பாய்சனாக மாறிடும். இதை குழந்தைங்க சாப்பிடும் பொழுது வயிறு உபாதைகள் ஏற்படும், உடல் நல கோளாறு ஏற்படும், உயிரிழப்பு கூட ஏற்படும். அதனால் குழந்தைங்க ஆசைப்பட்டு ஜூஸ் கேட்டாங்கன்னா வீட்டில் கூட்டு போய் லெமன் ஜூஸ் போட்டு கொடுங்க, இல்லை ஆப்பிள் ஜூஸு, இல்லை திராட்சை ஜூஸ் ஏதாவது ஒன்று போட்டு கொடுங்க. ஆனால் கண்ணில் படுற மாதிரி 10 ரூபாய்க்கு ரொம்ப சீப்பாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி இதை வாங்கி கொடுத்துட்டு குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி பல லட்சங்கள், பல ஆயிரங்கள் செலவு பண்ணாதீங்க. குழந்தைங்களுக்கு தெரியாதுங்க நல்லது கெட்டது எது அப்படின்னு. நம்ம தாங்க அதை சொல்லிக் கொடுத்து இதை குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்து வீட்டில் போயிட்டு நல்ல தரமான பொருளாக கொடுக்கணும். அவங்களுக்கு வியாபார நோக்கம் தான். அது கெட்டு போனால் கூட அதை வந்து விற்கக்கூடாது, குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை வாங்கின பொருளை விற்று பணமாக்கிறணும். புரியுதுங்களா? ஏன்னா இன்றைக்கி பணத்தை கூட விற்று பணமாக்குற உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படின்றப்போ அவன் கெட்டு போனால் கொடுக்க மாட்டான், நல்லவன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. எல்லாருக்குமே வந்து வியாபார யுக்தி பணம். சரியா? அதனால் கவனமாக இருங்க. என்ன இந்த வருடமாவது இந்த ஜூஸை குடிச்சு இறந்தவங்க எண்ணிக்கை கம்மியாகட்டும். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி.